ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதல் செய்து படகை மூழ்கடித்ததிலே மலைச்சாமி என்பவர் உயிரிழந்தார்கள். அந்த சம்பவம் மிகுந்த தமிழகம் முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமச்சந்திரன் என்ற மீனவர் காணாமல் போயிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கான உரிமை போராட்டமாக கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய ஆணைக்கு இணங்க மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் முனியசாமி அவர்களுடைய சீரிய தலைமையில முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் அன்வர்ராஜ் அவர்களும், அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும், நகர கழகத்துடைய செயலாளர் கே அர்ஜுன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மீனவ சமுதாயத்தின் உரிமை குரலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய வழி நின்று இங்கே நீதி கேட்டு போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். இந்த மீனவர் உயிரிழப்பு என்பது ஒரு தொடர் சம்பவமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மீனவர்கள் உயிர் பறிக்கிற சம்பவம் இன்றைக்கு நாதியத்தவர்களாக மீனவர் சமுதாயம் இருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு வலியுறுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டம் 1974 அந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் மத்திய அரசு அன்றைக்கு இலங்கையோடு ஒப்பந்தம் செய்து கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு மீனவர்கள் தினந்தோறும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், சிறைபிடிக்கப்படுகிறார்கள், கைது செய்து அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக்கப்படுகிறது. அவருடைய அந்த போட் எல்லாமே சிறைபிடிக்கப்பட்டு ஏலம் விடப்படுகிற ஒரு கொடுமை உலகத்தில் எந்த நாட்டிலும் நடைபெறவில்லை. அது தமிழக மீனவர்களுக்கு மட்டுமே இப்படி நடைபெறுவதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்க்கிற இந்த கையாளாகாத திமுக அரசும் இன்றைக்கு மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆகவே மீனவர்களுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும். கச்சத்தீவுக்கு அருகிலே மீன்பிடித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன அந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த தொடர்ச்சியாகவும், அதே போல வலைகளை அங்கே உலர்த்திக் கொள்ளலாம், தேவைப்பட்டால் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம், புனித அந்தோனியர் திருக்கோயிலிலே ஆண்டுதோறும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு திருவிழாவிலே பங்கேற்கலாம் என்றெல்லாம் சொன்ன அந்த ஒப்பந்தங்களினுடைய அந்த விவகாரங்களை இப்போது மறந்து விட்டார்கள். ஆகவே எல்லை தாண்டி வருகிறார்கள் என்று தினந்தோறும் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள். இன்றைக்கு கூட காலையில் 22 மீனவர்கள் கைது செய்திருப்பதாக செய்தி வருகிறது. சென்னையிலே பழவேற்காட்டிலே மீனவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாதியத்த சமுதாயமாக தமிழக மீனவர்கள் இருப்பதை வேதனையோடு இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் ஆணையிட்டு இன்றைக்கு ராமேஸ்வரமே குலுங்குகிற வகையில் இந்த மாபெரும் மீனவ சமுதாயத்தை பொதுமக்களின் திரட்டி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். 3 ஆண்டு கால ஆட்சியிலே இந்த அரசு சாதித்ததை காட்டிலும் சறுக்கி இருப்பதுதான் அதிகமாக இருக்கிறது. அதை நாம் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும், விவசாய பிரச்சனையாக இருந்தாலும், அதே போன்று இன்றைக்கு விலைவாசி உயர்வில் மின்சார கட்டணம், சொத்து வரி உயர்வு, வரைபட கட்டணத்தை கூட உயர்த்தி இருக்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு இந்த அரசு தவறியிருக்கிறது. போதைப்பொருள் நடமாட்டம் இதுவரை தமிழக வரலாறு காணாத வகையிலே போதைப்பொருள் நடமாட்டம், அதை தினந்தோறும் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் தோல்வித்து காட்டுகிறார்கள். கொலை சம்பவங்கள் இந்த 200 நாட்களில் 595 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதை ஆதாரத்தோடு புள்ளி விவரமாக மாவட்ட வாரியாக, தெரு வாரியாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த அரசுக்கு சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுங்கள், கொலைக்களமாக மாறியிருக்கிற தமிழகத்தை காப்பாற்றுங்கள் என்று தினந்தோறும் உரிமை குரல் எழுப்பினாலும் இது பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதற்கும் பொறுப்பேற்பதற்கு முன்வரவில்லை. ஆகவே இன்றைக்கு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை, மீனவருடைய பிரச்சனை, தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அரசு ஊழியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, இப்படி எல்லோரும் போராடி கொண்டிருக்கிற போது அதற்கு பொறுப்பேற்கிறதற்கு முன்வராத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய முன்வருவாரா என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துறை செயலாளரும் முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் அன்வர்ராஜ் அவர்களும் மணிகண்டன் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார். மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, சட்டக்கல்லூரி கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலை அறிவியல் கல்லூரியை எடப்பாடியார் முதல்வராக இருக்கிற போதும், அம்மா முதல்வராக இருக்கிற போது
மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மாநாட்டில் ஒரே அறிவிப்பில் 3 கல்லூரிகளை கொண்டு வந்தார். இவையெல்லாம் விட காவிரி குட்டாறு வைகை இணைப்பு என்கிற 14,600 கோடி ரூபாய் மாநில நிதியிலேயே இந்த வைகை குண்டாறு காவேரி இந்த இணைப்பு திட்டம் என்பது 7 மாவட்டங்கள் பயன்பெற்றாலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு, வறட்சி மாவட்டத்திற்கு ஒரு நீண்டகால திட்டமாக, தொலைநோக்கு திட்டமாக எல்லோரும் கையில் எடுத்து அதை கிடப்பிலே போட்டாலும் மாநில நிதியிலே அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த மாவட்டத்துடைய மக்களின் வறட்சியை போக்குவதற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார்கள். 700 கோடி ரூபாய் உடனடியாக துவங்கி புதுக்கோட்டையிலே அன்றைக்கு அந்த திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது. இந்த நாடு நன்றியது. ஆனால் 200 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்குகிறோம் சொன்ன திமுக அரசு ஒதுக்கவில்லை. பட்ஜெட்டில், நிதிநிலை அறிக்கையில் நாங்களும் பக்கத்தை புரட்டி புரட்டி பார்க்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்படவில்லை. மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை. நேற்று சரியா 3 மணி அளவில் மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சார். 6 மணிக்கு ரெண்டு படகும் 22 மீனவர்கள் அரெஸ்ட் ஆகும். ஸோ இந்திய அரசு இலங்கை அரசு வலியுறுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க. என்ன அதாவது இப்போ நாங்கள் அதை தான் சொன்னோம். இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள் பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் போராட்ட அறிவிப்பை வெளியிடுகிறார். உடனடியாக அவசரமாக மீனவர் பிரதிநிதி என்று சொல்லுகிறார். இங்கே மீனவர் பிரதிநிதி எமிரேட்டிலிருந்து, ஜான்லேருந்து நீங்கள் தான் பார்த்தீங்க. நீங்கள்லாம் இந்த பத்திரிகையாளர்கள், மண்ணின் மைந்தர்கள். உண்மையான மீனவ பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மீனவ பிரதி என்று அழைத்து கொண்டு அங்கே சென்று அவருடைய நடவடிக்கையை பார்த்ததுனால் கேலி கூத்தாக இருக்கிறது. இவர்கள் அவருக்கு பொக்கே கொடுப்பதும், அவர் இவருக்கு பொக்கே கொடுப்பதும், உட்கார்ந்து கூட பேசினார்களா என்று தெரியவில்லை. நின்று கொண்டே அவர்களை அனுப்பிவிட்டதாகத்தான் எங்களுக்கு செய்தி கிடைக்கிறது. ஆகவே இது ஏதோ ஏமாற்றுகிற ஒரு வேலையாகத்தான் இந்த தொடர் நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் தவிர உண்மையான தீர்வு காணும். 10 ஆண்டு காலம் மத்திய அரசு இருந்தபோது இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு அம்மா இந்த கச்சத்தீவை மீட்டாதான் மீனவர்களுக்கு உரிமை காக்கப்படும். 2008 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. அதைத்தான் இங்கே சொன்னாங்க. திரும்ப 2011 சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் அதில் அமைச்சராக இருக்கிறோம். வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அந்த வருவாய்த்துறையும் இதிலே வாதியாக சேர்க்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில். எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அம்மாவே சொந்த முயற்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடர்ந்து முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு பிறகு வருவாய்த்துறையை அதிலே வாதியாக சேர்க்கணும். இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அது குறித்து இதுவரை ஒரு வாய்தா கூட நடந்ததாக நமக்கு செய்திகள் இல்லை, நீங்களும் பார்த்ததாக தெரியவில்லை. 10 ஆண்டு காலம் மத்திய அரசு கச்சத்தீவை பற்றி பேசுகிற மத்திய அரசு அது குறித்து ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதா? ஆகவே மக்களை ஏமாற்றுகிற வேலைகளில் தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் தவிர ஒரு நிரந்தர தீர்வு கண்டு, இது வேணால் உயிர் பிரச்சனை, இது அரசியல் பிரச்சனை அல்ல, இது மீனவர்களுடைய உயிர் பிரச்சனை. கடல் எல்லை தாண்டி விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிற போது இவர்கள் அதை அறியாமல் செய்கிறார்கள், வாழ்வாதாரத்துக்காக செய்கிறார்கள். இதில் எந்த உள்நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய தாய் தந்தையர், தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே நம்ம குஜராத்தில் பார்க்குறோம், அதுதான் இங்கே சொன்னாங்க. கேரளாவில் பார்க்குறோம். உடனே துடித்து எழுதுகிற மத்திய அரசு தமிழக மீனவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஓரம்? ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு. இந்த அணுகுமுறையை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மீனவர்களும் கண்டிக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களும் கண்டிக்கிறார்கள். நேற்று பாஜக கூட்டு போன நிலையில இன்னைக்கு மறுபடியும் திமுக இன்னைக்கு சந்திப்பதா, அனிதா ராதாகிருஷ்ணன் சந்திப்பதா காலையில செய்தியை வெளியிட்டார். ஆகவே அவர்கள் சந்திப்பதனால என்ன? ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்கனவே உள்துறையினுடைய செயலராக இருந்தவர். அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தர் என்று நாம் சொல்லுகிறோம். அவருக்கு இந்த பிரச்சனை முழுமையாக தெரியும். இவர்கள் போய் சொல்லிதான் அந்த பிரச்சனையை அறிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே உள்துறை அமைச்சர் இல்லை. ஏனால் உள்துறை செயலாளராக இருந்தவர். அவர் அரசியலிருந்து அமைச்சராக வரல. உள்துறை செயலாளராக பாரத பிரதமருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை திறம்பட கையாண்டதன் காரணமாக அவருக்கு இந்த பரிசு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, அதனுடைய ஒப்பந்தம், அதை ரத்து செய்வது என்ன, அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது. தமிழ்நாட்டினுடைய பகுதியை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் இல்லாமல் அதை ஒப்பந்தம் போட்டது தவறு. அந்த ஒப்பந்தம் ஏன் போட்டீர்கள் என்று கேட்கிற போது உங்கள் உரிமை தொடரும், அங்கே கச்சத்தீவுக்கு அருகிலே மீன் பிடித்துக் கொள்ளலாம், வலைகளை உலர்த்திக் கொள்ளலாம், ஓய்வெடுத்துக் கொள்ளலாம், புனித அந்தோனியரை வழிபடலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த வரலாறும்
வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றாக உலக வரலாறே தெரிந்த ஜெய்சங்கர் உள்துறை அமைச்சருக்கு இவர்கள் போய் சொல்லித்தான் இந்த விஷயம் தெரிய வேண்டும் என்று அல்ல. ஆகவே உண்மையாக மக்கள் மீது அக்கறை இல்லாத மத்திய மாநில அரசுகள் அதை கண்டித்துதான் பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிறங்க இந்த போராட்டம். ஆகவே இதை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். உதயநிதி ஸ்டாலின் வந்து வழுக்குறதா சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஷயம் அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சம்பவம், அதுக்கு இன்ன தேதி வரைக்கும் நீதிமன்றத்தில் நீதி அரசுகள் சொல்றாங்க நீங்க போய் பாருங்க, உங்களால முடியலன்னா உதயநிதியை போய் பார்க்க சொல்லுங்க. இது வரைக்கும் போய் பாருங்க. தொடர் சம்பவமாக இருக்கு. மீனவர் உயிர் பறிப்பு தொடர் சம்பவமா இருக்குது. போதைப் பொருள் கடத்தல் தொடர் சம்பவமா இருக்கு. இப்ப நாங்க அதிமுக பிரதான எதிர்க்கட்சி என்பதற்காக அவர்கள் மீது எதிர்க்கட்சினா குற்றம் சொல்லுவாங்க, அந்த மரபின் அடிப்படையில் சொல்லல. எல்லாமே ஆதாரத்தோட சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்துறை மானிய கோரிக்கையில 2.5 மணி நேரம் ஆதாரத்தோடு எடுத்து வைத்தாங்க. அதுக்கு நடவடிக்கை அப்போதே எடுத்திருந்தால் இவ்வளவு கொலை சம்பவங்கள் தமிழக வரலாற்றிலே நடந்ததில்லை. அதற்கு சட்ட அமைச்சர் என்ன சொல்கிறார்? நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் என்ன ஆணவம்? அரசு பொறுப்பேற்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவன் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதுதான் இப்ப மக்களுடைய கோரிக்கை. அரசு பொறுப்பேற்கனா யார் பொறுப்பேற்கிறது? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உள்துறை? உங்களுக்கு எதுக்கு செக்ரட்டரி? உங்களுக்கு எதுக்கு செக்ரட்டரியேட்? உங்களுக்கு எதுக்கு செயலாளர்கள்? இதுதான் அரசு அதிகாரம் எதுக்கு உங்களுக்கு? அதிகாரத்தை திறந்து விடுங்கள். யார் பொறுப்பேற்க தயாராக இருக்கிறார்களோ புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் தன்னுடைய பிரச்சனையாக சிந்தித்து அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர்களும் எப்படி தீர்வு காணுவார்களோ அவருடைய மறு வடிவமாக புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தீர்வு கண்டிருக்கிறார்கள். காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் என்கிற நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சியை படைத்திருக்கிறார்கள். 7.5% என்ற மருத்துவ மாணவ கனவை நினைவாக்குவதற்கு சாதனை படைத்திருக்கிறார்கள். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார்கள். 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் சாதனையாக செய்திருக்கிறார். ஆனால் 3 ஆண்டுகளை திமுக அரசு செய்ததை காட்டிலும் சாதித்ததை காட்டிலும் சறுக்கியதுதான் அதிகம். ஆகவே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நன்றி. வணக்கம்.